Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரியாக்டன்ஸ் அதாவது லெஃப்ட் சைடுல இருக்கிறது LHS சைடுல இருக்கிறது வந்து நம்ம ரியாக்டன் சொல்லுவோம். இது ஒரு ரியாக்டன் அண்ட் இது ஒரு ரியாக்டன். இது ரெண்டுமே கம்பைன் ஆகி we get a product. RHS சைடுல இருக்கிறது ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ராடக்ட் அண்ட் இது ஒரு ப்ராடக்ட். இப்போ இது என்னன்னா இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஷுட் பி இன் தி ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்ல இருக்கிற சேம் வே ப்ராடக்ட்ல இருக்கிற ஆட்டம் ஷுட் பி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தி ரியாக்டன்ட். இதுதான் கான்செப்ட். இப்போ இது வந்து பேலன்ஸ்டா இல்ல. ஸோ சப்போஸ் இந்த LHS அண்ட் RHS ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்குன்னா we call it as balanced equation. அண்ட் இப்போ வந்து இது not imbalanced இருக்கு. அப்போ வந்து இது skeletal equation அப்படின்னு சொல்லுவோம். So the equation which is not balanced we call it as skeletal equation. and இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ண போறோம். நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ரியாக்டன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 1 இருக்கு, ஆக்சிஜன் வந்து 3 இருக்கு அண்ட் ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் 6 இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 12 இருக்கு அண்ட் ஆக்சிஜன் வந்து இங்க ஒரு 6 இங்க ஒரு 2. அப்போ we get 8 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்பனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க 1 இருக்கு பட் இங்க 6 இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரியாக்டன் சைடுல வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்போ வந்து we have only one choice. அப்போ இங்க தான் நம்ம வந்து 6 மாத்தணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க 6 வந்து இங்க போடணும். ஸோ எப்பவுமே நம்ம நம்பர் பேலன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும் போது ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும் போது நம்பர்ஸ் வந்து இங்கே தான் போடணும், இங்கே போடக்கூடாது. ஸோ இங்கே போடுறது வந்து ராங் மெத்தட். ஸோ எப்பவுமே வந்து கோஎஃபிஷியன்ட் மாதிரி தான் இங்கே தான் நம்ம 6 எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ கார்பன் ஆட்டம் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க 1 இருக்கிறது இப்போ 6 மாறிடுச்சு. அண்ட் இப்போ ஆக்சிஜன் என்ன ஆச்சு அப்படின்னா 6 2s are 12 மாறிடுச்சு. ஹியர் 12. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம அப்புறம் பேலன்ஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 12 இருக்கு. அப்போ நம்ம ஹைட்ரஜன்ல எங்க பண்ணலாம்னா இங்கே 12 இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்கே தான் பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு ஆட்டம் தான் இருக்கு ஹைட்ரஜன். அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து we put 6 here. இப்போ 6 2s are 12 மாறிடுச்சு. ஹைட்ரஜனோட கவுண்ட்டும் வந்து இப்போ இங்கே 12 மாறிடுச்சு. ரெண்டு பக்கமும் 12. ஸோ கார்பன் சால்வ் பண்ணிட்டோம், ஹைட்ரஜனும் சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இங்கே வந்து 6 2s are 12 இருக்கு, பிளஸ் இங்கே ஒரு 6 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சேர்த்தோம் இல்லையா, இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கு. இங்கே நம்ம நம்பர் போட்டோம்னா திஸ் நம்பர் அப்ளிகபிள் ஃபார் போத் தி ஆட்டம்ஸ், ஹைட்ரஜனுக்கும் அப்ளிகபிள் அண்ட் ஆக்சிஜன் அப்ளிகபிளா இருக்கும். அப்போ இந்த 6 என்ன ஆகும்னா இஸ் comes for oxygen also. இங்க already 12 இருக்கு and இங்க வந்து 6 இருக்கு. So அப்போ வந்து 12 plus 6 will become 18. ஆக்சிஜன் வந்து இப்போ 18 இருக்கு. இப்போ நம்ம வந்து இது பேலன்ஸ் பண்ணணும். and எப்படி பண்ணலாம்னா இங்க வந்து we have 6 இருக்கு and நம்ம இங்க மாத்தணும் அப்படின்னா everything will be collapsed. அப்போ இங்க 6 இருக்கு மைனஸ் வந்து 12 வேணும் நமக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து we put 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பேலன்ஸ் ஆயிருக்கு. ஸோ 12 ஆக்சிஜன் ஆட்டம் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம இது எல்லாமே கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். கார்பன் நம்பர் எவ்வளோ இருக்கு, 6 இருக்கு ரியாக்டன் சைடில். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 6 2s are 12 அண்ட் இங்கேயும் 6 1s are 6. 12 plus 6 18 மாறி இருக்கு. அண்ட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 6 2s are 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அதே வந்து ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்பன் 6 இருக்கு, ஆக்சிஜன் வந்து we have 6 here plus 6 2s are 12. So 12 plus 6 18 and same way hydrogen பார்த்தீங்கன்னா we have 12. So ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கு. So this way we have to form balance and equation. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோடியம் கார்போனேட் கம்பைன்ஸ் டுகெதர், அதாவது சோடியம் கார்போனேட் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெண்டுமே ரியாக்டன்ட், ரெண்டுமே கம்பைன் ஆனா we get a product sodium chloride water plus carbon dioxide. ஸோ ரெண்டு ரியாக்டன்ட் பட் ப்ராடக்ட் வந்து 3 கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்துக்கலாம்.
sodium atom வந்து we have 2 and carbon பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, oxygen வந்து 3 இருக்கு, அதே மாதிரி hydrogen பார்த்தீங்கன்னா we also hydrogen வந்து we have 1 and chlorine வந்து 1 இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் டோட்டல் கவுண்ட் ரியாக்டன்ட் சைடில். இப்போ வந்து ப்ராடக்ட் சைடில் பார்க்கலாம். சோடியம் வந்து 1 இருக்கு, குளோரின் 1 இருக்கு, ஹைட்ரஜன் வந்து we have 2 இருக்கு, ஆக்சிஜன் வந்து we have 1 and 2 here 3 இருக்கு, and கார்பன் வந்து 1 இருக்கு. இப்போ நம்ம எது சேமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் சேமா இருக்கு, இங்கே 1 இங்கே 1 இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் வந்து சேமா இருக்கு, சேம் நம்பர் இருக்கு, அண்ட் கார்பன் ஆல்சோ சேமா இருக்கு, ரெண்டுமே 1 1 இருக்கு. இப்போ டிஃபர் எது இருக்குன்னா சோடியம் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் வந்து மாறி இருக்கு. இப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ண போறோம். நான் இங்க ரியாக்ஷன்ஸ் வந்து கிளீனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். So Na2CO3 plus HCl gives NaCl plus H2O plus I write here carbon dioxide. இப்போ நம்ம சோடியமை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே 2 இருக்கு, பட் இங்கே நம்ம 2 வந்து இங்கே போட்டுக்கலாம். So that means ரெண்டு சோடியம் ஆட்டம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. சோடியம் 2வா மாறிடுச்சு. ஆனால் என்னன்னா குளோரின் வந்து 2வா மாறிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி 1 இருந்தது, ரெண்டு சைடும் 1 இருந்தது. Now we have to balance 2 chlorine atoms in RHS side. அப்போ குளோரின் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. அப்போ நம்ம 2 வந்து இங்கே தான் போட முடியும். அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா this 2 will be applicable for both hydrogen and chlorine. இப்போ இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு, அண்ட் இங்கே வந்து 1 இருந்தது இல்லையா? இப்போ ஆல்ரெடி வந்து இங்கே ஹைட்ரஜன் வந்து 1 இருந்தது, அண்ட் இப்போ வந்து 2வா மாறிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஹைட்ரஜன் 2வா மாறிடுச்சு, அண்ட் குளோரினும் 2வா மாறிடுச்சு. ஆல்ரெடி குளோரின் வந்து இங்கே 1 1 இருந்தது, and now it becomes 2 here, 2 chlorine atom மாறிடுச்சு, and இங்கே வந்து 2வா மாறி இருக்கு. இப்போ நம்ம டோட்டல் ஆட்டம்ஸ் கவுண்ட் பார்க்கலாம். சோடியம் வந்து இங்கே 2 இருக்கு, கார்பன் வந்து you have 1, oxygen 3, hydrogen 2, chlorine 2. LHS சைடில், அதாவது ரியாக்டன்ட் சைடில். இப்போ ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து 2, chlorine வந்து as usual 1, oxygen பார்த்தீங்கன்னா you have 1 and 2 here, 3 oxygen, hydrogen பார்த்தீங்கன்னா you have 2, so 2 balanced, and next வந்து பார்த்தீங்கன்னா chlorine வந்து இந்த 2 இதுக்கு applicable, so chlorine also become 2. இப்போ ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. So both the sides balance. So this way you have to balance an equation. I hope இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.